பகுதியான வானகரம் டோல்கேட்டில் அடாவடியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டோல்கேட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய கழிவறை வசதி வானகரம் டோல்கேட்டில் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. வானகரம் சுங்கசாவடியில் கழிவறை வசதி இல்லாத போதும் அங்கு கட்டணமானது வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் காண்டீபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காண்டீபன், விவரம். ஜெயஸ்ரீ, ஒரு டோல்கேட் அப்படின்னா என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விதிமுறை இருக்கு. குறிப்பா இந்த வானகரம் டோல்கேட்டை பத்தி நம்ம சொல்லணும். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பே இதோட சாலை காலாவதி ஆகிவிட்டது, இந்த டோல்கேட்டும் காலாவதி ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இருந்த போதிலும் அடாவடித்தனமாக இந்த சுங்கச்சாவடியில கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஒரு டோல்கேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா, நம்ம எல்லா டோல்கேட்டை பார்த்திருப்போம். ஏறக்குறைய 750 மீட்டருக்கு முன்னாலேயே இந்த கட்டணம் வசூலிக்கக்கூடிய அந்த பலகைகள், இந்த சுங்கச்சாவடியில எவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணுவாங்க, எவ்வளவு எந்தெந்த மாதிரியான வாகனங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கட்டணம், இந்த டெண்டர் எடுத்தது யாரு, இந்த டெண்டர்ல எத்தனை காலத்துக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு குத்தகைக்கு விடுபட்டிருக்கு அப்படிங்கிற பெரிய பச்சை கலர்ல போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா வானகர டோல்கேட்ல அந்த மாதிரியான பலகைகள் எங்கேயுமே வைக்கல. அதையும் தாண்டி இங்கு கட்டண வசூலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பா ஒரு சுங்கச்சாவடி அப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும், அதுக்கு ஆபீஸ் போட்டிருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கழிவறை மிக முக்கியமானது. மத்திய அரசு எப்போதுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் கழிவறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் கழிவறை என்பது ஒன்று இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கழிவறை இல்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா இங்க வாகனம் ஓட்டி செல்லக்கூடிய, இந்த வாகனத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள் கழிவறை இல்லாத காரணத்தினால இந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், குடிக்க தண்ணீர் இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வசதியும் இல்லை அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து வசூல் மட்டும், அதாவது சுங்கச்சாவடியில கட்டண வசூல் மட்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா மதுரை வாயிலிருந்து போரூர் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே போரூருக்கு செல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கணும். அந்த சர்வீஸ் ரோடு அமைச்சிருக்காங்கன்னா இல்ல. சர்வீஸ் ரோடு இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள வாகனத்தை ஓட்டி சென்று போரூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல் பக்கம் போக வேண்டியவங்க, அதாவது மதுரை வாயிலிருந்து போரூர் இந்த டோல்கேட்டை தாண்டி ஐயப்பந்தாங்கல் பக்கம் போகணும் அப்படின்னாக்கா மற்றொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சாலையை தான் பயன்படுத்த முடியுது. அந்த ஒரு சர்வீஸ் ரோட வச்சுட்டு தான் இந்த டோல்கேட் இயங்கிட்டு இருக்குதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே இது தொடர்பாக ஒருத்தர் ஆர்டிஐல கேட்டப்போ இங்க சுங்கச்சாவடிக்கு அமைச்சிருக்கீங்க, சர்வீஸ் ரோடு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு நில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல தகவலும் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மேற்கூரை, அதாவது இந்த சுங்கச்சாவடி பாத்தீங்கன்னா ஒரு சுங்கச்சாவடிக்கு என்னென்ன தேவைனாக்கா அடிப்படையான வசதி அந்த சுங்கச்சாவடி அமர்ந்திருக்கக்கூடிய மேற்கூரை அது முறையா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு காலாவதியான காரணத்தினால அடாவடியா ஒரு பக்கம் கட்டணம் வசூல் பண்றாங்க. ஆனா மெயின்டைன் பண்ண வேண்டிய மேற்கூரைகள் ஓட்டை உடச்சலுமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த மேற்கூரையை வைத்துக் கொண்டுதான் இதற்கு கீழே வாகன ஓட்டிகள் தங்கள வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த கட்டண வசூல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஏறக்குறைய நாள் ஒன்றுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்க சுங்க கட்டணமா வசூலிக்கப்படுகிறது. அடிப்படை வசதிகளான அதாவது கழிப்பிடம் அமைக்கப்படல, அதே நேரத்தில் குடிநீர் வைக்கப்படல, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பயணிகள் இறங்கி ஏறுவதற்கு உண்டான ஏற்பாடு ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. அதாவது நிழற்குடை இல்லாத ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆம்னி பேருந்துகள் இங்கு இரவு நேரங்களில் நீண்ட நெடிய வரிசையில வாகனங்களை நிறுத்திவிட்டு பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இந்த ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து பிரச்சனைனால டோல்கேட்ல ஒரு விதி ஒன்று இருக்கு, தேசிய நெடுஞ்சாலைக்குன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் ஒரு டோல்கேட்ல ஒரு வண்டி நிக்க கூடாது. 3 நிமிஷம் கடந்து ஒரு வண்டி நிக்குதுன்னா அதுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது. அது முறைப்படுத்துறாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. அது மாதிரியும் மெயின்டைன் பண்ற கிடையாது. அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த டோல்கேட் வசூலிக்கக்கூடிய அந்த கருவியை கையால எடுத்துட்டு அந்த வாகனங்களுக்கு முன்னால எடுத்துட்டு நிறுத்தி அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலை செய்யறதுனால
மேலும் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போரூர் வந்துட்டு போரூர்ல இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாலையை கடக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சர்வீஸ் ரோடு இல்லாத காரணத்தினால சாலையில ஒன் வேல ஏறுறாங்க. ஏறக்குறைய மதுரவாயிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனம் வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு குறுக்காலே வந்து வாகனம் நுழைஞ்சு மறுபுறத்தில் இருக்கக்கூடிய போரூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த காரணத்தினால எந்த நேரத்திலையும் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. அதே நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில மெயின்டைன் பண்ண வேண்டிய 1033 அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சும்மா மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. மற்றபடி அதுக்கு உண்டான ஓட்டுநரோ அதை இயக்கக்கூடிய முதலுதவி செய்யக்கூடியவரோ யாருமே இருக்கிறது கிடையாது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய 108 மட்டும் தான் இங்க விபத்து ஏற்பட்டா ரெக்கவரி பண்றதா சொல்றாங்க. எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாமல் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சாலை குழியும் பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கிட்ட அடாவடியாக தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்குது. இப்ப என்ன கேள்வினாக்கா 3 ஆண்டுகளுக்கே முடிந்து போன இந்த சுங்கச்சாவடியில கட்டணம் வசூலிக்க சொன்னது யார்? இவர்கள் யாருடைய நிறுவனத்தில் வந்து வசூலிக்கிறார்கள்? இந்த வசூலிக்கக்கூடிய பணம் யாருக்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுகிறது. தேசிய நெடுஞ்சாலை இதுல தலையிடணும். அப்படி இல்லை என்றால் இதற்குண்டான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக வானகரம் டோல்கேட்டை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுமக்கள் கிட்ட இருக்கு. என்ன காரணம்னாக்கா இந்த சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து 90% சென்னை மக்கள் மட்டும்தான். சென்னை விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த சாலை முழுக்க முழுக்க சென்னையுடைய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் பயன்பாடுகளுக்கும் மட்டுமே பயன்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த சாலையில சுங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க. சுங்க கட்டணம் வசூலிக்கிறது எப்படி அடாவடி நம்ம சொல்றோம்னாக்கா அந்த டோல்கேட்ல வைக்க வேண்டிய அந்த பெரிய பெரிய பலகைகள் வைப்பாங்க. அந்த பலகைகள் இல்லை என்ற பட்சத்திலேயே இங்கு அடாவடித்தனமான ஒரு வசூல் செய்யப்பட்டு வருவதா மக்கள் வந்து தெளிவா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த பலகைகள் வைக்காம அதாவது காருக்கு இவ்வளோ, ஆம்னிக்கு இவ்வளோ, லாரிக்கு இவ்வளோ, அந்த கட்டணம் எங்கே வைத்திருக்கிறார்கள்? நம்ம சாலையில 2 பக்கமும் போய் தேடி பார்த்தோம். அந்த மாதிரி பலகைகள் வைக்கல. அந்த பலகைகள் வைக்காம வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஃபாஸ்டாக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை ஃபாஸ்டாக் கட் பண்ணுது. சோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணக்கூடிய இந்த சுங்கச்சாவடியே அடாவடியாத்தனமா இந்த கட்டணத்தை வசூல் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் மக்கள் இருக்காங்க. இந்த சுங்கச்சாவடியை முழுவதுமாக அகற்றிவிட்டு இலவசமாக வாகன ஓட்டிகள் இங்கு செல்வதற்குண்டான ஏற்பாடை யார் எடுப்பது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அரசு முன் வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்பதே இச்சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.